சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மலர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பு வந்து மலரு நம்ம இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போறது கிடையாது, இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போக போறோன்றாங்க. அண்ணன் என்னென்ன சொல்ற, திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம மீனாட்சி எடுத்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட நாளைக்கு காலையில கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரியவர் பார்த்துப்பாரு, நமக்கு என்ன வந்தது விடுன்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கருப்பு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மலர் எதுக்கும் நம்ம தமிழுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் என்னன்றத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணலான்னு மலர் நினைக்கிறாங்க. மணி 11 மணிக்கு மேல் ஆகுது. இப்ப போன் பண்ணி தமிழை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும், காலையில ஏதோ ஒண்ணு போன் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ராஜாங்கத்துக்கு உடம்பு முடியாம ராஜாங்கம் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு சேது வராங்க. அப்பா என்னப்பாச்சு, ஏன் உங்களுடைய உடம்பு இப்படி இருக்கு, என்னாச்சுன்றாங்க. ஒண்ணும் இல்லையா சேது, மனசு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு முடியல பண்றாங்க. அப்பா வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சேது, உன்னுடைய அம்மா எனக்கு மாதிரி எல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கா, அது போட்டு சரியாகலனா அப்புறம் வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்பா இன்னைக்கு நம்ம மீனாட்சி எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுத்துருக்க வேண்டியது, ஆனா டிலே ஆயிடுச்சு. இந்த விஷயத்த பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறீங்களாப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்னையா நான் பேசிக்கிறேன் விடுன்றாங்க. இல்லப்பா நான் வேணும்னா பேசட்டுமா? இல்ல நான் பேசினா என் சொல்லுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும், அதனால நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராஜாங்கம் என்ன பண்றாங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாருக்குமே போன் பண்ணி பாக்குறாங்க. போன் யாருமே அட்டன் பண்ணாதனால ராஜாங்கம் டேப்லெட் போட்டதும் உடம்பு முடியாம போனதும் ராஜாங்கம் அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. யாருமே வந்து போனும் எடுக்கல, வரவும் வரல. உடனே மலருக்கு போன் பண்ணி அக்கா எங்கக்கா இருக்கீங்க, 1 மணி நேரமா நாங்க பஞ்சாயத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஐயோ தமிழ், உனக்கு விஷயமே தெரியாதா, நாங்க இன்னும் சென்னையில இருந்தே கிளம்பி வரலன்னு சொல்லிட்டு மலர் சொன்னதை கேட்டதும் தமிழுக்கா பயங்கர கோபம் வருது. தமிழ் கண்டபடி மலரை பேசுறாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுக்கா, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்க பாட்டுக்கு மீனாட்சி அங்க உட்கார வச்சுக்கிட்ட என்ன அர்த்தம் சொல்லிட்டு தமிழ் கோபப்பட்டு பேசுறாங்க. உடனே தமிழ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சேது மாமாவுக்கு முக்கியமான வேலை வந்ததுனாலதான் வர முடியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கோவப்பட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்ப பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட கேக்குறாங்க, ஒருவேளை இதே தப்ப நான் பண்ணியிருந்தா நீங்க எல்லாருமே சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் பேசிருப்பீங்க, அதுவே அவங்கன்னதும் நீங்க அமைதி ஆயிட்டீங்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. ஏமா தமிழே இப்படி பேசுற, அவங்க வராம இருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பா காரணம் இருக்கும். எதா இருந்தாலும் அவங்க வரட்டும் பேசிக்கலாமா, இனி இப்படி ஒரு தப்பு நடக்காத மாதிரி நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ சமாதானம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்ம மலர் வந்து ரொம்பவே கோவமா வந்து கருப்பு கிட்ட வந்து சேது மீட்டிங்ல இருக்காங்க. அதனால கருப்பு கிட்ட விஷயத்த சொல்றாங்க. சேது வரட்டும் எது ஒண்ணும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஈஸ்வரிக்கு இது ஒரு நல்ல ஜாப் பார்ட் ஆயிடுது. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நம்ம தனம் வீட்டுல இருக்காங்க, தனம் கிட்ட வந்து வேலையை சொல்லிட்டு அங்க இருந்து அழகரை தூக்கிட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னா இப்போ திங்கட்கிழமை ஆயிடுச்சு இல்லையா, அதனால அழகர் வீட்டுக்கு வரணும், அழகர் வரணும், அதனால நாங்க தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்சா தமிழ் என்ன மாதிரியான பிரச்சனை பண்ண போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.